வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக தொற்றுக்குறைப்பை சைலண்ட் கில்லர் என்று அழைக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் வரும்போது அவர்கள் பொய் சொல்லாதே ஒரு விஷயம் சொல்லுகின்றனர். டாக்டர், கிட்னி எப்போ பழுதாச்சுன்னு தெரியல. மற்றும் ஒரு நோயாளிக்கு இந்த பிரச்சனை இருந்தால் நாங்கள் இந்த வீடியோவை உருவாக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது 50 நோயாளிகளின் பிரச்சினை என்று நாங்கள் பார்த்தபோது இந்த தலைப்பில் ஒரு வீடியோவை உருவாக்கி கொஞ்சம் விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்தோம். நாம் முதலில் சிறுநீரக செயலிழப்பை புரிந்து கொள்ள தொடங்கலாம். ஒருவரின் சிறுநீரகம் செயலிழக்கும் போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன? நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை பற்றி அறிய வேண்டும். சிறுநீரகம் பீன் நிறத்தில் உள்ளது மற்றும் முதுகுக்கு பின்னால் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் பணியாற்று இரத்தத்தை சுத்தம் செய்ய சிறுநீர் உருவாக்கி எலக்ட்ரோலைட்டுகளை நிறுத்துகிறது. இதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த வேலை எப்படி நடக்கிறது என்பதும் முக்கியம். எங்கள் சிறுநீரகங்களில் நெஃப்ரான்கள் உள்ளன. These nephrons receive blood from one side and release it from the other side. ஆனால் இந்த அழுத்தம் மூலம் எல்லா தூண்டுகளும் பிரிக்குகின்றன. ஆனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும் போது நெப்ரானுக்கு செல்லும் இரத்த வழங்கல் தடைபடுகிறது. அதேபோல் நீரிழிவு நோயில் சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் மாறுகின்றது. When the blood flow changes and there is a problem in the blood, then we see the same problem in the kidney. சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கின்றது. மேலும் சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையும் போது தேவையான வேலைகள் செய்ய முடியாது. கிரியேட்டின் மற்றும் யூரியாவை நீக்கி வைக்கும் போது. ஆனால் சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை அதிகரிக்கின்றது என்று நம்புகிறோம். எனவே சிறுநீரகத்திற்கு 30% ஏற்படுவதற்கு முன்பு கிரியேட்டினின் மதிப்பு அதிகரிக்காது. இது மிகுந்த பிரச்சனை. இப்போது இந்த 30% செய்யப்பட்டால் கிரியேட்டினின் மதிப்பு 1.4 ஆகும். 30% செய்யப்பட்ட பிறகு 1.4 கிரியேட்டினியின் மதிப்பு அதிகரிக்கின்றது. அதாவது உங்கள் அறிக்கை அசாதாரணமாகிவிட்டது மற்றும் கிட்னி 30% செய்யப்பட்டுள்ளது. அதனால் நாம் முதலில் அறியவில்லை என்று தெரிகிறது. இரண்டாவது, எங்கு நம் உடலில் நச்சுப் பொருட்கள் அணுகாது என்று எங்கள் உடலில் அறிகுறிகள் உருவாக்கப்படுகின்றன. அப்போது வரை நாங்கள் எதுவும் அறியாது. ஆரம்பத்தில் 1, 2, 3, 4 நிலைகள் உள்ளன. எனவே பலவீனம் இல்லை. ஹீமோகுளோபின் அளவு குறையாது, வீக்கம் வராது. கிரியேட்டினின் அளவு 4, 5 ஐத் தொடத் தொடங்கும் போது நோயாளி தனது உடலில் பலவீனத்தை உணரத் தொடங்குகிறார். There may be weakness, muscle cramps, skin irritation, pimples or any skin disorder. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு வலி இருக்கலாம், தலைவலி, முதுகுவலி, தோலில் பருக்கள் இருக்கலாம். இதை கேட்டவுடன் உங்கள் மனதில் சிறுநீரக நோய் என்னும் நினைவு வருகிறதா? வராது. இதனால்தான் சிறுநீரகம் செயலிழக்கிறது. இது அறிகுறிகளை உருவாக்குகிறது. இது அனைவருக்கும் 2வது, 3வது மாதத்தில் இருப்பது மிகவும் பொதுவானது. சருமத்தின் பிரச்சனை, வியர்வை, வீக்கம் உள்ளது. இப்போது பருக்கள் வீக்கத்திலிருந்து வெளியே வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியாது. அல்லது பின்னர் நீங்கள் சிறுநீரகத்திலிருந்து வெளியே வருகிறீர்கள். உங்களுக்கு தலைவலி வருகிறது. இப்போது நீங்கள் தூங்காமல் இருக்கின்றதால் தலைவலி வருகிறது என்று நீங்கள் தெரியாது. அல்லது இரத்த அழுத்தம் காரணமாக உங்களுக்கு தலைவலி வருகிறது. நீங்கள் அதை அறியவில்லை. இப்போது கேள்வி எழுகின்றது, உப்பு மண்ணெண்ணெய் கட்டுப்படுத்த எப்படி என்று கேள்விக்கு வருகின்றது. அதன் தீர்வு உங்கள் சிறுநீர். If there is any problem with your kidneys, then your urine will also show changes. பொதுவாக சிறுநீரில் பல நுரை இல்லை என்று நாம் காணுகிறோம். ஆனால் நாம் சிறுநீர் கழிக்கும்போது, குறிப்பாக ஆண்களில், அதை உயரத்திலிருந்து செய்கிறோம் என்றால், சிறுநீரில் நீரின் இடத்தில் நிறைய நுரை இருந்தால், அதில் பல நீர் இருக்கின்றது என்றால், உங்கள் சிறுநீரில் ஏதோ தவறு உள்ளது என்பது போல் தோன்றும். இப்போது என்ன தவறு என்று நாங்கள் அறியவில்லை. எனவே ஒரு எளிய வழி உள்ளது. 100 ரூபாய் சோதனை உள்ளது. நீங்கள் ஆய்வகத்திற்கு செல்கிறீர்கள்.
உங்கள் சிறுநீர் மாதிரியை கொடுங்கள். நீங்கள் மாதிரியை கொடுப்பீர்கள், அது சோதிக்கப்படும். உங்கள் சிறுநீரகத்தில் என்ன கோளாறு என்று உங்களுக்குத் தெரியும். உங்கள் புரதம் வருகின்றதா? அதில் பசியில் ஏற்படும் பிரச்சனைகள் உள்ளனவா? அதில் கழிவுப் பொருள் வருகின்றதா? தொற்று இருக்கின்றதா? இதை அறிய முதல் வழியாக இது உள்ளது. எனவே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் சிறுநீரக செயலிழப்பை எவ்வாறு அடையாளம் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது நம் அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படுகிறது என்று நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இன்னும் ஏதாவது சந்தேகம் உள்ளதா என்றால், நீங்கள் எனக்கு ஏதாவது கேள்விகள் உள்ளனால் நான் உங்களுக்கு கருத்து சொல்லலாம். எனது மருத்துவர் தொடர்புகளும் கிடைக்கின்றன.